ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் வெப்சைட் சேனல். நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்லரோட பர்னர் அசம்பிளியில் இருக்க செட்டப்பை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் இதில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் மீன்ஸ் நாசில், எஃப்ஓ கன்ஸ் அதெல்லாமே நான் வந்துட்டு தனித்தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நார்மலாக ஜென்ரலாக பர்னர் அசம்பிளி, அதாவது இது வந்து ஒரு ஃபயர் டியூப் பாய்லரோட பர்னர் அசம்பிளி. ஸோ அதோட அவுட்டரை நீங்கள் பார்க்கும்போது வெறும் இந்த அவுட் சைடில் நீங்கள் இதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ அது இன்னர் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெட்டல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஹோல்டர். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம எஃப்ஓ கன்னை வந்துட்டு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பார்க் ப்ளக்ஸ் 2 வச்சுருப்போம். இதுதான் வந்துட்டு நாசில், ஓகேவா. ஸோ இது மூலியமாக தான் நம்ம எஃப்ஓ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ இந்த நாசில், இந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காக வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபயரிங். இப்போ அது கீழே இருக்க வந்துட்டு எல்பிஜி ஃபயரிங்காக இது வந்து டியூயல் மோட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்களா, ஸோ இந்த 6 mm கேப் நம்ம இதில் வச்சுருப்போம். ஸோ தட் இதில் வந்துட்டு நம்ம ஸ்பார்க் வந்து கரண்ட்டு கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு டிஃப்யூசர் பிளேட். ஸோ இந்த டிஃப்யூசர் பிளேட் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஓ வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த பாய்லர் ஃபுல்லாக. ஸோ நாசிலேருந்து வெளியே வர எஃப்ஓ வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக வச்சுருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த எஃப்ஓ ஹோல்டரில் மேலே பார்த்தீங்கன்னா 2 கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளாம்ப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த எலக்ட்ரோடு, அந்த எலக்ட்ரோடை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்காக அந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெளியேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 2 அலைன் ஸ்க்ரூஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதுதான் வந்துட்டு ஹோல்டிங்கே ஆக்சுவலாக. இப்போ நமக்கு இதில் எஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வரும். ஸோ இந்த சைடில் ஒரு சைடில் வந்து இன்லெட்டு, இந்த சைடில் வந்து அவுட்லெட். ஸோ இப்போ இது வந்து அவுட்லெட்டோட பார்ட்டு. ஸோ எஃப்ஓவோட அவுட்லெட் வந்துட்டு மீன்ஸ் இப்போ எஃப்ஓ வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு 20 kg ரிட்டன் ஆயில் ப்ரெஷர் மீன்ஸ் அந்த ப்ரெஷரில் கொடுத்தா தான் நாசலில் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபோர்ஸாக போகும். ஸோ இப்போ அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க எஃப்ஓலாம் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு எஃப்ஓ டேங்க்குக்கே போகணும். ஸோ இந்த எஃப்ஓ வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி தான் இந்த நாசலுக்கு வரவே செய்யும். ஸோ இப்போ இது வந்துட்டு இன்லெட் சைடு. ஸோ இப்போ இந்த இன்லெட் சைடில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் டெம்பரேச்சரில் உள்ளே போகும். ஸோ அந்த இடத்துல நாசில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் குறையும். ஸோ அதை எப்படி ஃபயர் இருக்குது என்ன ஏதுன்றதை இந்த வியூ கிளாஸ் மூலிமா தான் நம்ம வந்துட்டு நார்மலாக பார்ப்போம். இப்போது இந்த எஃப்ஓவில் வந்துட்டு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பனிங் க்ளோஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு கேம் ஷாஃப்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சொலினாய்டு வால்வ் வச்சு ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த ஃபர்னஸ் ஆயிலிருந்து வர அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி திரும்பி ரிட்டன் வந்துட்டு அந்த எஃப்ஓ டேங்குக்கே அந்த ஹீட்டான எஃப்ஓ வந்துட்டு ரிட்டன் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஹோல்டரில் இருக்க 2 கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்ஓ இல்லை அந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் வந்துட்டு எந்த ஒரு மெட்டலும் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு செராமிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அந்த செராமிக் கோட்டிங் தான் வந்துட்டு அந்த ஹோல்டரில் படும். ஸோ நம்ம இந்த அலைன் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்துட்டு எங்கேயும் மூவ் ஆகாமல் அந்த நாசிலோட இதுவில் இருக்கணும். மீன்ஸ் அந்த எஃப்ஓ ஸ்ப்ரே பண்ணுற டைரெக்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்கணும். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த பர்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எரியும். மீன்ஸ் ஒரு 10 செகண்ட் தான் எரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த டிஃப்யூசர் பிளேட்லாம் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரே ஆகிற அந்த எஃப்ஓ வந்துட்டு கரெக்டான இதில் அதாவது அந்த ஃபயர் ஆகிடும். அந்த ஃபயர் வந்து கரெக்டாக ஈவனாக நம்ம ஃபயர் டியூப் பாய்லரில் ஸ்ப்ரெட் ஆக தான் நம்ம இந்த டிஃப்யூசரை யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.